புளிப்பில்லாத தோசை மாவில் நான் இன்றைக்கி குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு லேசாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அது கூடவே வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வதக்கி எடுக்கணும். லேசாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயத்துக்கு உப்பு போட்டால் தான் கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது கூடவே தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் முக்கால் ஸ்டேஜுக்கு வதங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இது கூட நம்ம கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கேரட் ஆட் பண்ணல, அதனால் தேங்காய் போட்டிருக்கேன். பொதுவாக கார குழிப்பணியாரம் புளிச்ச தோசை மாவில் செய்கிறதா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு புளிப்பில்லாத தோசை மாவில் செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் குழிப்பணியார கல்லை வச்சு லேசாக எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் மூடி போட்டு லேசாக வெந்துட்டு அப்படின்னு பார்த்து மறுபடியும் நம்ம மாவை திருப்பி போட்டுக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. லேசாக சிம்மில் வச்சு தான் நம்ம குழிப்பணியாரத்தை மாற்றி மாற்றி போடணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இப்போ 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். ஸோ இதை எங்கள் அம்மாவுக்கு வச்சு நான் இப்போ கொடுக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிக்காத தோசை மாவில் இந்த மாதிரி குழிப்பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.